வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அருள் நிறம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி மாதம் எப்போ பிறக்குது, இந்த மாதத்தில் என்னென்னலாம் செஞ்சால் அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு மாதம். காலநிலை மாற்றத்தால் பல நோய்கள் பரவும் மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுகள், உணவில் மாற்றங்கள் இது எல்லாமே கொண்டு வரது அவசியம். ஆன்மீக ரீதியாக அம்மனுடைய அருள் அதிகரித்து காணப்படும் மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடு, நேர்த்திக்கடன் இது எல்லாமே அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் என்னவெல்லாம் செஞ்சால் அம்மனுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வரும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படி இல்லைன்னா சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குலதெய்வம் வழிபாடு, இயற்கை வழிபாடு இது எல்லாமே மேற்கொள்வது ஒரு வழக்கம். சரி, ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமாக கருதப்படுது. அதாவது இது தேவர்களுடைய இரவு பொழுது துவங்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதத்தில் சுப காரியங்களின் போது அளிக்கப்படும் பூஜைகள் இது எல்லாமே ஏற்க தேவர்கள் வரமாட்டாங்க. இதனால் நாம் செய்யும் சுப காரியங்களுக்கு இறை அருள் கிடைக்காது. அப்படின்றதுனால ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆடி மாதத்தில் வரும் எல்லா நாட்களும் முக்கியமானது அப்படின்னாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை, பூரம் நட்சத்திரங்கள், ஆடி மாதத்தோடைய 18வது நாள், அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விரத நாட்களாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கம். அதே போல் ஆடி 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்ற பெயரில் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடப்படுது. ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும், ஆடி பௌர்ணமி நாளை சங்கரன் கோவிலில் ஆடி தபசு அப்படின்னு போற்றி வழிபடுவாங்க. ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய விரத நாளாகவும், ஆடிப்புறம் ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் கருதி வழிபடுவது ஒரு வழக்கம். சரி, ஆடி மாதம். இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதிக்கு துவங்குது. அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவங்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இருக்குது. மொத்தம் 32 நாட்களாக கொண்ட இந்த ஆடி மாதம் இந்த ஆண்டு சிறப்பு மிக்க வெள்ளிக்கிழமையில தான் துவங்குது. இது கூடுதல் விசேஷம். ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது. நாகதோஷம், சர்பதோஷம், ராகுகேது கிரகங்கள் இது எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தும் பூஜைகள் செய்தும் நாகதோஷம் பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்பவே சிறப்பு. சரி, அடுத்ததாக அம்மன் அருள் பெற செய்ய வேண்டியவை என்னன்றதை பார்ப்போம். ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெற நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு போய் அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு இது எல்லாமே தானமாக வழங்கலாம். அம்மனுக்கு கூழ் படைத்து அதை மற்றவங்களுக்கு பிரசாதமாக அளிக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து துர்க்கை அம்மன் அப்படி இல்லைன்னா மாரியம்மனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று விளக்கு பூஜை செஞ்சு வழிபடலாம். இது எதுவும் செய்ய முடியாதவங்க அம்மனை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் இது எல்லாமே பாடி வழிபடலாம். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆடி மாதம் எப்பப்போ என்னென்ன வருது, என்னென்ன விசேஷங்கள், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.